உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சி சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? நெல்சன் அப்படிங்கிற நபருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டைம்ஸாக எந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கிங் மோடில் சண்டை போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் அப்படிங்கிற நபர் வந்து சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் செயல்படுறாங்க. அவங்க வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கோ இந்த நாம் தமிழர் கட்சிக்கோ உண்மையா இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவங்க மேல இந்த நெல்சன் வந்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கு சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்த அப்படின்னா நீ வந்து ஆதாரத்தை காட்டு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த நெல்சன் அவர்கள் எதுவும் வீடியோ போடல, சரி அமைதி ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நெல்சன் அவர்கள் வந்து ஒரு 100 ரூபா பத்திரத்தை தூக்கிட்டு வந்து, இதே இருக்கு பாரு ஆதாரம், மதுரைக்கு பக்கத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து வந்து சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி பேர்ல இருக்கு, இப்போ ஆதாரத்தை காமிச்சிட்டேன், வந்து காலில் விடா சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலெல்லாம் தூக்கி நெல்சன் அவர்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. அது சரி, நெல்சன் காமிச்சது சரியான ஆதாரமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த சொத்து இருக்குல்ல, இவர் நெல்சன் காமிச்சார்ல ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொத்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயல்விழி அவங்களுடைய அப்பா காளிமுத்து தெரியும். அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே இந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த சொத்து வந்து கயல்விழி அவர்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஆதாரத்தை தான் இவர் தூக்கிட்டு வந்து காமிச்சிருக்காரு. இது வந்து இவர் புதுசாக காமிக்கல, இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறப்பவே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது. பட் அந்த சொத்து என்ன, அது எப்படி அங்கே வந்தது, அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ராவணா வலைவலியில் ஏகலை இவன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா போட்டிருந்தாங்க. இதை வச்சு நிறைய அவதூறு பரப்புறீங்க, பட் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்ட அந்த பத்திரம் தான் அது. பட் அந்த பத்திரத்தை திரும்ப தூக்கிட்டு வந்து நெல்சன் அவர்கள் வந்து இதுதான் ஆதாரம் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் திரும்ப வந்து இது ஆதாரம் கிடையாதுரா, இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லி திரும்ப சோசியல் மீடியாவில் இந்த அட்டாக்கிங் மோட்ல போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் நேத்தி வந்து இந்த நெல்சன் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வீடியோ போறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜ் பரோன் அப்படிங்கிற நபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாடி பில்டிங் இன்ஃப்ளூயன்சர், நிறைய வீடியோஸ்லாம் போடுவாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ் தேசியம், அவர் முழுசா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய நபரா அப்படின்னா சில இடங்கள்ல ஆதரிப்பாரு, சில இடங்கள்ல முரண்படுவார், அப்படிதான் இருப்பாரு. பட் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவரை பற்றி இந்த நெல்சன் பேசுகிறப்போ அவருடைய பேரை சொல்லாமல் பக்கத்து ஊரில் இருக்கான் ஒருத்தவன், அவன் வந்து ஆள் தான் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பான், கிட்டத்தட்ட பாடி ஷேமிங், அவர் ராஜ்பரன் எப்படி இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பாடி ஃபிட்னஸ் அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளு, நிறைய வீடியோஸ் போடக்கூடிய ஆளு. ஸோ அவரை பற்றி பாடி ஷேமிங் அப்படிங்கிறத கண்ணா அப்படின்னான்னு பண்ணுறான். ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவனுக்கு வந்து ஆர்ம்ஸ் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல அப்படின்னு மட்டம் தட்டி பாடி ஷேமிங் பண்ணி இந்த நெல்சன் வந்து ராஜ்பரன் பற்றி ஒரு வீடியோ போடுறான். ஸோ அவரு பக்கத்து ஊர் தானே, என்னடா அது நம்மளை பற்றி ஏதோ சொல்லி நிறைய அவரை பற்றி சொல்லியிருக்கான். அவன் அந்த ராஜ்புரன் வந்து ஒரு ஜிம்மு நடத்துறாரு, அதுக்கு சரியாக ஜிஎஸ்டி கிடையாது, அந்த பவுடர் இந்த பவுடர்லாம் இறக்குறாரு, அதெல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கான். கிட்டத்தட்ட அவருடைய தொழிலையும் குறித்தும் அவரை குறித்தும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கான். ஸோ ராஜ்புரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டான், ஏன் வச்சான், எந்த அடிப்படையில் வச்சான், ஆதாரம் இருந்தால் காட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக போகல, தன்னுடைய மனைவியவும் கூப்பிட்டுக்கிட்டு நெல்சன் வீட்டுக்கு போறாரு. அங்க நெல்சன் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் கூப்பிட்டுட்டு போறாரு. போயிட்டு இவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்தோ இல்லை நாம் தமிழர் கட்சி நபராவோ போடல, நாம் தமிழர் கட்சியை ஏன் இப்படி திட்டுற, சீமானை ஏன் இப்படி திட்டுற, சாட்டை துரைமுருகனை ஏன் திட்டுற அப்படின்னு போல, ஏன் மேல குற்றச்சாட்டை வச்ச, அவர் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அந்த எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த நெல்சன் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தவன் இல்லையா, ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி நபரை கூப்பிட்டு போறாரு. ஆனா இவர் வந்து நாம் தமிழர் கட்சி அந்த பிரச்சனையை பத்தி பேசாங்க போறாரா அப்படின்னா கிடையாது. இவர் தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய தொழில், தன்னுடைய ஃபிட்னஸை பத்தி, தன்னை வந்து தற்கூரின்னு சொன்னதை பத்தி கேட்கறதுக்காக மனைவியை கூப்பிட்டு தான் போறாரு. தனியா சண்டைக்கு போற நபர் அப்படின்னா நேரடியா தனியா போயிருப்பாரு, அது சண்டை வேற மாதிரி போயிருக்கும். பட் மனைவியை கூப்பிட்டு தான் சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போறப்போ அது அப்படியே கொஞ்சம் அப்படியே நெல்சன் அது பேச, இவர் ஒண்ணு பேச அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு மாதிரி
போயிடுச்சு. கடைசியில கோபம் அடைஞ்ச அந்த ராஜ்புரன் வந்து அவங்க அந்த நெல்சன் ஏதோ பக்கத்துல வரான், பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் இப்போ ஒரு மதியத்திலேருந்து எல்லாரும் அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்புரன் போனது வந்து நாம் தமிழர் கட்சி பிரச்சனைக்காக போகல, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக போயிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் அதை பேச தான் போயிருக்காரு. பட் அதுக்காக தனிப்பட்ட பிரச்சனைக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு நபரை தாக்கலாமா அப்படின்னா தாக்க கூடாது தான், அது செய்யக்கூடாது, தவறு தான். தவறுனா அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத அவர் மேல எடுக்கலாம், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அது ப்ரொசீஜர் என்னமோ அதை பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் நெல்சன் வீடியோ போட்டாரோ இல்லையோ, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நெல்சன் வீடியோ போட்டாரோ இல்லையோ, இங்க வந்து ஒரு அரை மனசுலயே இருப்பானுங்க இல்லையா, தமிழ் தேசியவாதி அப்படின்னு காமிச்சுப்பானுங்க. சில இடங்கள்ல வேற மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திப்பானுங்க, பச்சோந்தி மாதிரி அப்படி இப்படின்னு மாத்திப்பானுங்கல்ல, அவனுங்க இருக்கானுங்கல்ல. இந்த வீடியோ வெளியானதுல இருந்து, ராஜ்புரன் அவங்க வீட்டுல போயிட்டு அவர் நெல்சனை தள்ளி விட்டு அந்த வீடியோ வெளியானதுல இருந்து இவனுங்க அப்படியே என்னமோ அப்படியே துள்ளி குதிக்கிறானுங்க. ஆனா பேருக்கு தமிழ் தேசியவாதின்னு சொல்லிப்பானுங்க, ஆனா இவனுங்க துள்ளி குதிக்கிறானுங்க. இதை மாதிரி ராஜ்புரன் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இது நாம் தமிழர் கட்சிக்கு அசிங்கம், நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நெல்சன் வந்து இதை மாதிரி சாட்டை துரைமுருகனும் சீமான் அவர்களும் வந்து திமுக கிட்ட இருந்து காசு வாங்கினாங்க அப்படின்னு போட்டாங்கல்ல, சொன்னார்ல நெல்சன் சொன்னார்ல, அப்போ வந்து இதை மாதிரி நெல்சன் சொல்லக்கூடாது, சீமான் அவர்கள் அப்படி பண்ணல, இன்கேஸ் அப்படி பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஆதாரத்தோட பேசுங்க நெல்சன் அப்படின்னு அப்போ ஒரு வீடியோ போட்டுருந்து இப்போ வந்து இவங்க வந்து இதை மாதிரி பேசியிருந்தா நம்ம ஒரு லாஜிக்கா எடுத்துக்கலாம். அப்போ நெல்சன் பேசுறப்போ ரசிக்கிறாங்க. இவங்களாம் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு அலையக்கூடிய ஆள். தமிழ் தேசிய சீமானை பத்தியோ இல்ல சாட்டை துரைமுருகனை பத்தியோ இல்ல மற்ற தமிழ் தேசியவாதிகள் பத்தியோ அப்படியே பேசுனா யாராவது ஏதாவது திட்டுனா அப்படியே ரசிக்கக்கூடிய ஆள் அவங்க. அப்போ எதுவுமே நெல்சன் பேசுறப்போ எதுவுமே பண்ணல. ஆனா நெல்சனை ராஜ்புரன் தாக்குனதுக்கு அப்புறம் அப்படியே பொங்கி வந்து அப்படியே வெடியா வெடிச்சு இத மாதிரிதாங்க தமிழ் தேசியத்தோட பேரையே கெடுத்துரும் இந்த சம்பவம், தமிழ் தேசியமே மோசம்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நேரடியா சண்டை போடக்கூடிய திமுக இல்ல அதிமுக கூட இல்ல பிஜேபி காங்கிரஸ் கூட இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துகிட்டு என்னமோ இவங்க பேசுறது தான் அரசியல், நாம் தமிழர் பேசுறது அரசியலே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல. ஆனா இப்படி பேசக்கூடியவங்க என்ன கழட்டிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடியோ முன்னாடி உட்காந்து பேசுறதை தவிர வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு உழைப்ப, ஒரு நாம் தமிழர் கட்சியோட உழைப்பை மட்டம் படுத்திக்கிட்டு என்னமோ இவங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதி மாதிரி பேசிட்டு இருக்க இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, உண்மையாலுமே பேராபத்தானவங்க. இந்த சண்டை, இந்த ராஜ்புரன் இந்த நெல்சன் சண்டை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும், நெல்சன் வந்து ராஜ்புரனை விமர்சிக்கிறாரு, ராஜ்புரன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேச போயிட்டு அங்க வந்து அது ஒரு சண்டையா முடியுது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை. இதை ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி பிரச்சனையாக பேசி அதை சொல்லி சொல்லி சந்தோஷம் அடைகிற அந்த அல்ப உள்ளம் இருக்குல்ல, அது உண்மையாலுமே ரொம்ப மட்டமான விஷயம்.